பவி, நீ சுனிதா வில்லியம்ஸ் ஏர்த்துக்கு திரும்பி வந்த வீடியோஸ்லாம் பாத்தியா? யார் அந்த சுனிதா வில்லியம்ஸ்? எல்லாரும் அவங்கள பத்தியே பேசிட்டு இருக்கீங்க. எங்க அப்பா 2-3 நாளா அதையே நியூஸ்ல போட்டு கேட்டுட்டு இருக்காரு. பவி, நான் உனக்கு சொல்லித்தரேன். ஏர்த்துக்கு வெளியே கேலக்சிஸ் மற்ற பிளானட்ஸ்லாம் இருக்கிற இடம் பேரு தான் ஸ்பேஸ். தெரியும், வானத்தை தாண்டி போன ஸ்பேஸ்க்கு. கரெக்ட். அங்க ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு. மற்ற கண்ட்ரிஸை சேர்ந்தவங்களாம் ஸ்பேஸை ரிசர்ச் பண்ணணுங்கிறதுக்காக இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அது இப்போ ஸ்பேஸில் மிதந்துட்டு இருக்கு. ஓ, அப்ப நம்ம ஸ்பேஸ்ல நடக்கிறது இங்க இருந்தே பார்த்துக்கலாமா? அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு நாசா 2 ஆஸ்ட்ரோனட்ஸ் அனுப்பி விட்டாங்க. ஏன் அனுப்புனாங்க? ஃப்ளைட் டெஸ்ட்டுக்காக அனுப்புனாங்க. எதில் அனுப்புனாங்க? போகிங்கிற பிரைவேட் கம்பெனியோட ஸ்பேஸ் ஃப்ளைட்ல அனுப்புனாங்க. என்னைக்கு அனுப்புனாங்க? ஜூன் 5 அன்னைக்கு அனுப்புனாங்க. இதுல ஒருத்தவங்க சுனிதா வில்லியம்ஸ், இன்னொருத்தவங்க புட்ச் வில்மோர். சுனிதா வில்லியம்ஸ் நம்ம இந்தியன் ஆர்ஜினை சேர்ந்த அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட். ஓ, அப்ப அவங்களும் கல்பனா சாவ்லா மாதிரி இந்தியன் ஆர்ஜினா? ஆமா, அவங்க ஒரு 9 days தான் போனாங்க. ஆனா அவங்க திருப்பி வரும்போது தான் தெரியுது அவங்க போன வெஹிக்கிள்ல லீக்கேஜ் ப்ராப்ளமும் த்ரஸ்டர் ப்ராப்ளமும் இருந்திருக்குன்னு. 9 daysக்கு போக வேண்டியவங்க 9 months கழிச்சு தான் வந்தாங்க. ஆமா, 9 months தான். யாருமே இல்லாத இடத்துல 2 பேர் மட்டும் மிதந்துட்டு இருந்தாங்க. ஓகே, 9 monthsக்கு சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணாங்க? ரீசைக்கிள் பண்ணிட்டாங்க. அவங்களோட யூரினே ரீசைக்கிள் பண்ணி குடிச்சுக்கிட்டாங்க. சாப்பாடெல்லாம் ஸ்பேஸ் எக்ஸ்ங்கிற கார்கோ வழியா சாப்பாடுலாம் வந்துச்சு பவி. ஐயோ பாவமே, அப்புறம் திரும்பி எப்படி எடுத்துக்கு வந்தாங்க? கடைசியா எலான் மஸ்கோட கம்பெனி டிராகன்ல ஒரு கேப்சியூல்ல கூட்டிட்டு வந்தாங்க. அந்த கேப்சியூல் பசிபிக் ஓஷன்ல வந்து விழுந்துச்சு. சரி, நான்லாம் எங்க அம்மாவை விட்டு 2 நாள் கூட பிரிஞ்சு இருக்க மாட்டேன். ஆனா அவங்க ஸ்பேஸ்ல இவ்வளவு நாள் இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம நான் எங்க வீட்டுல இருக்க மொட்டை மாடியில இருந்து கீழே எட்டி பார்த்தா கூட ரொம்ப பயப்படுவேன். ஆனா அவங்க எர்த்தை தாண்டி ஸ்பேஸ்ல 9 months தனியா இருந்திருக்காங்க. கடைசியா எர்த்துக்கு வந்துட்டாங்க. சொல்லும் போது புள்ள இருக்குதுல. அவங்களோட ஏஜ் உனக்கு தெரியுமா? சுனிதா வில்லியம்ஸோட ஏஜ் 59. அதுக்கப்புறம் புட்ச் வில்மோரோட ஏஜ் 62. எங்க பாட்டி வயசு சரி. எஸ், ஏஜ் இஸ் ஜஸ்ட் a number அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. உங்க கிட்ஸ்க்கு சுனிதா வில்லியம்ஸை பத்தி தெரியணும்னா இந்த வீடியோவை காட்டுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. Thank you for watching our videos.